திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயகானந்த். இன்று நாம் பார்க்கவிருப்பது புரட்டாசி சனிக்கிழமையின் சிறப்புகள் குறித்து பார்க்கவிருக்கிறோம். அதாவது புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுடைய மாதம். எப்படி நம்ம ஆடி மாதத்தை ஒரு அம்மன் மாதம் அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி இந்த புரட்டாசி மாதம் என்றாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது திருப்பதி பெருமாள் தான். கோவிந்தா வெங்கடேசா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த முதல் சனிக்கிழமையானது இன்னைக்கு, அதாவது 21/9/2024. இது முதல் சனிக்கிழமையா நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சனிக்கிழமையை பார்த்தீங்கன்னா மிகவும் வசத்தியான பரணி நட்சத்திரம், அதாவது மகாபரணி அப்படிம்பாங்க. அதனால அது பரணி நட்சத்திரமும் சேர்ந்துருக்கு. முதல் சனிக்கிழமை. அதோட திதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சதுர்த்தி திதி, அதாவது சங்கடகர சதுர்த்தி திதி. ஸோ விநாயகருக்கு உகந்ததாக சொல்லப்படுற அந்த சங்கடகர சதுர்த்தியும் இருக்கு, பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி சனிக்கிழமையாகவும் இருக்கு, அப்புறம் பரணி நட்சத்திரமாகவும் இருக்கு. இப்படி மூணும் சிறப்பு வாய்ந்த இந்த முதல் புரட்டாசி சனிக்கிழமை உண்மையிலே பெருமாளுக்கு உகந்த நாள். இன்னைக்கு பல பேர் வீட்டில் இந்த தளிகை போடுற பழக்கம் ஒன்று இருக்கும். அதாவது பல பேர் வந்து புரட்டாசியில் 1வது வாரம் இல்லை 3வது வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவிளக்கு போடுவாங்க. சில பேர் வீட்டு வழக்கப்படி தளிகை போடுவாங்க. அதாவது என்னென்னா பெருமாளுக்கு பிடிச்ச மாதிரி சாதங்கள்லாம் பண்ணி போடுறது. அது எப்படி அப்படின்னாக்க, இன்றைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறையில் நல்லா ஒரு மணக்கட்டை போட்டு அந்த மனையில் வந்து கோலம் போட்டு உங்கள்கிட்ட இருக்க பெருமாள், எந்த பெருமாளாக வேணாலும் இருக்கலாம், திருப்பதி பெருமாளாக இருக்கலாம், இல்லை பெருமாளுடைய எந்த பெருமாளாக இருந்தாலும் அந்த பெருமாள் அதில் எடுத்து வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அதுக்கு ஒரு புஷ்பத்தை சாத்தி, அதே மாதிரி துளசி மாலை கிடச்சிதுன்னா துளசி மாலையும் சாமந்தி பூ சேர்த்து கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி புஷ்பத்தை சாத்திட்டு அப்புறம் நல்லா குத்து விளக்கு ஏற்றி வச்சு அதற்கு முன்னாடி ஒரு தலைவாழை இலை போட்டு 5 சாதமோ இல்லை 7 சாதமோ உங்கள் வீட்டு வழக்கம் எப்படியோ அது மாதிரி பண்ணிக்கலாம். அதாவது சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், முடிஞ்சவங்க வந்து புதினா சாதமோ இல்லை கொத்தமல்லி சாதமோ இல்லை மிளகு சாதமோ ஏதோ ஒரு சாதம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 சாதங்களை பண்ணிக்கணும். அதை விட மிளகு மட்டும் போட்ட உளுந்து வடை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாயசத்துக்கு பதிலாக பாயசம் வைக்கலாம், இல்லை பானகம் வைக்கலாம், நீர்மோர் வைக்கலாம், துளசி தீர்த்தம் வைக்கலாம். எது உங்களுக்கு முடியுமோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு விளக்கேற்றி தூபத்தை காமிச்சு அப்புறம் வந்து பஞ்சபாத்திர உத்திரையினால நல்லா நைவேத்தியம் பண்ணிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு அந்த நேரத்தில் எல்லாரும் கோவிந்தா வெங்கடேசா அப்படின்னு நாராயணான்னு சொல்லி அந்த பெருமாளுடைய நாமங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறம் காக்காவுக்கு சாதம் போட்டுட்டு நீங்கள் எல்லாரும் சாப்பிடலாம். இது இந்த தளிகை போடுற ஒரு முறை. அதே போல் இதோட சேர்த்து மாவிளக்கு போடுற வழக்கம் இருந்தால் மாவிளக்கும் போடலாம், இல்லை தளிகை மட்டும்தான் போடுற வழக்கம் உண்டு அப்படின்னா தளிகை மட்டும் போடலாம். சில பேர் தளிகை வழக்கம் கிடையாது, எங்களுக்கு மாவிளக்கு மட்டும்தான் போடுவோம்னா நீங்கள் மாவிளக்கு போடலாம். ஸோ உங்கள் குல வழக்கம் ஏதோ அதை நீங்கள் இன்னைக்கு ஃபாலோ பண்ணலாம். ஸோ புரட்டாசி சனிக்கிழமை மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணுங்கள். புரட்டாசி பெருமாளுக்கு எவ்வளோ விசேஷங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதையாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னாக்க, ஒரு மகாராஜா இருந்திருக்கார். அந்த மகாராஜா வந்து பெருமாளுக்கு வந்து தன்னிட்ட இருக்கிற பொன் பொருளை வந்து ஒரு பூ மாதிரி பண்ணி, இப்போல்லாம் வந்து வெள்ளிலே பூ வருது இல்லையா, அந்த மாதிரி பூவாலே அர்ச்சனை பண்ணுவாராம். அர்ச்சனை பண்ணிட்டு போனால் அடுத்த நாள் காலம்பரை பார்த்தா அது வந்து ஒரு மண் புஷ்பமும் மாறி இருக்குமா. இவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே பட்டாச்சாரியர் கூப்பிட்டு, என்னப்பா இது, நான் தங்கத்தால் அர்ச்சனை பண்ணால் மண்ணாக இருக்கே, எப்படி இது? அவர் உடனே சொல்லியிருக்காங்க, இல்லை மகாராஜா, நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் கோயிலை பூட்டிடுவோம், மறுநாள் காலம்பரை தான் திறப்போம், வந்து பார்த்தா இப்படி இருக்குது அப்படின்னு. இவருக்கு ஒன்றுமே புரியல. எல்லாரும் சந்தேகப்பட்டு பார்த்துருக்காரு, தெரியல. அன்றைக்கி நைட்டு கனவுல வந்து பெருமாள் வந்திருக்காரு. பெருமாள் வந்த உடனே திருப்பதி பெருமாள் சொல்கிறாராம், எனக்கு கீழே வந்து ஒரு எல்லையில் வந்து ஒரு பீமன் ஒருத்தர் இருக்கார், அவர் போய் பாரு, உனக்கு இதோட உண்மை புரியும் அப்படின்னு. உடனே யாருன்னு சொல்லிட்டு சகாக்களோட போய் பார்க்குறாரு. அங்கே மகாராஜா பார்த்தா கண்டே பிடிக்க முடியல. அங்கே பார்த்தா ஒரே ஒருத்தர் வந்து ஒரு மண்பானை செய்கிற இடம் அது. அங்கே ஒருத்தர் உட்காந்து பானை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, உங்கள் பேர் பீமனா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னோடனே அவர் பாட்டுக்கு களிமண்ணால் செஞ்ச ஒரு பெருமாள் பொம்மையை முன்னாடி வச்சு களிமண்ணால் பானையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. அந்த பானை செஞ்ச உடனே மிச்சம் வந்து மண்ணெல்லாம் வரும் இல்லையா, அந்த மீதமான மண்ணை என்ன பண்ணுறாரு, கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் விக்கிரகத்துக்கு கீழே போடுறாரு. இது மாதிரியே அவர் போட்டுன்னே வர்றாரு. அதை போடுறதெல்லாம் பார்த்தா இவர் என்னெல்லாம் களிமண்ணால போடுறாரோ அதெல்லாம் வந்து அங்கே வந்து பொன்னால் அர்ச்சனை பண்ண பூவெல்லாம் இங்கே வந்து இவர் போடுற மண்ணாக இருந்து மறுநாள் மண்ணாக மாறுது. இதுதான் அங்கே நடந்திருக்கு விஷயம். அப்போ தான் மகாராஜாவுக்கு உண்மை புரியுது. ஆஹா, பெருமாள் வந்து நம்ம கொடுத்த பொண்ணை ஏற்றுக்கலை, இந்த வந்து ஒரு ஏழை கொசவம் கொடுத்த வந்து மண்ணை ஏற்றுன்னு இருக்காரு, அதனால தான் மண்ணை நம்ம கண்ணில் காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி, அப்பா யாரப்பாணின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணியிருக்காரு. நமஸ்காரம் பண்ண உடனே பெருமாள் உடனே
என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காரு. உடனே அந்த பெருமாள்ட்ட உடனே இவரு சண்டைக்கு போறாரு. யாரு? அந்த பீமன்ங்கிற கொசவன். "உனக்கும் எனக்கும் நடந்த ஒரு பக்தியான ஒரு விஷயம். அத நீ வந்து எப்படி மகாராஜாட்ட சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு, எப்படி புருஷன் பொண்டாட்டி சண்டை வெளியில தெரியக்கூடாதோ, அது மாரி உனக்கு எனக்கு இருக்கிற பக்தி வெளியில தெரியக்கூடாது. நீங்க சொல்லிட்டியே பெருமாளே அப்படின்னு சொல்லி, நான் இனிமே இந்த உலகத்துல இருக்க மாட்டேன். நான் உன்கிட்ட வந்துடுறேன்னு சொல்லி, அந்த க்ஷணமே கீழ விழுந்து உயிர விட்டுர்றாரு. உடனே பெருமாள வந்து அவருக்கு முக்தி குடுத்து, அவர வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போயிடுறாரு. இது நடந்தது ஒரு சனிக்கிழமையில. ஆக பெருமாளுக்கு வந்து நம்ம பண்ற பொருளோ முக்கியம் இல்ல. பக்தி தான் முக்கியம். ஸோ பக்தி வசத்தியா இருந்தா, பெருமாள் நமக்கு என்ன வேணா குடுப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிய உதாரணம் இது. அதனால இந்த புரட்டாசிங்கிறது மிகவும் விசேஷமான மாதம். அதுலயும் சனிக்கிழமைங்கிறது அவருடைய நாள். இந்த நாள்ல நான் மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணா, உண்மையிலே நீங்க இந்த பக்தியோட பண்ணீங்கன்னா, அந்த பெருமாளுடைய பாதத்த நீங்க அடையலாம். எனவே அத்தனை பேரும் பெருமாளை நினைச்சு இன்னைக்கு இலை போட்டு சுவாமியை தரிசனம் பண்ணி அவர்கிட்ட உங்களுக்கு மனமுருகி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிங்கன்னா அந்த பெருமாள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. அதே போல் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 4 சனிக்கிழமை வருது புரட்டாசியில். முதல் சனிக்கிழமை இன்னைக்கு 21ஆம் தேதி, அடுத்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி 2வது சனிக்கிழமை இருக்குது. அடுத்தது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 3வது சனிக்கிழமை, அதோட நவராத்திரி வந்துடுது. அப்போ அடுத்தது 13ஆம் தேதி 4வது சனிக்கிழமை, விஜயதசமி முடிஞ்ச அடுத்த நாள், இப்படி வரிசையாக உங்களுக்கு வந்து நிறைய 4 சனிக்கிழமை விசேஷமாக அமையிறது. அதனால் இந்த சனிக்கிழமை அத்தனை சனிக்கிழமையும் பெருமாளுக்கு விசேஷமான ஒன்றா வருது. எல்லாரும் இந்த சனிக்கிழமைகளில் தளிகை போட்டு உங்களுக்கு வேண்டிய வரங்களை பெருமாள்கிட்டேருந்து கேட்டு பெறணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.